அப்போ அந்த காலத்தில் இந்த சூயஸ் கேனால், அந்த சூயஸ் கால்வாய் உருவாவதற்கு முன்னாடி இருந்த வழிமுறை என்ன? பை ரோடு தான் டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்து கடலுடைய இந்த பகுதியிலிருந்து ஏசியாவிலிருந்து யூரோப்புக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த 1500 கிலோமீட்டர் மாதக்கணக்காக ட்ராவல் பண்ணணும். நடந்து போனால் நினச்சி பாரு, ஒட்டகத்தில் நடந்து போனோம். இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த ஊரில் 10%, அந்த ஊரில் 5%, அந்த ஊரில் 5% திருடி 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 கடைசியாக போகும்போது அவனுக்கு ஒன்றுமே போய் சேராது. புரியுதா? அப்போது இதை 100% இந்த சரக்கு கொண்டு போய் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துற ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு இருந்தது? குறைசிகளுக்கு இருந்தது. குறைசிகள் மட்டும் என்ன பண்ணுவாங்க? நேராக இந்த கடல் எண்டுக்கு வருவாங்க. இவங்ககிட்ட டீல் பேசி அந்த வியாபாரத்தை வாங்கிக்குவாங்க. அரிசி எவ்வளோ? 10 ரூபா. அங்கே விற்றினா 10 ரூபா, என்கிட்ட விற்றினா 5 ரூபா கூட வைப்பாங்க. 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கிக்குவான். நேராக வாங்கிட்டு போய் அங்கே போய் யூரோப்பில் போய், யூரோப்புடைய ஸ்டார்டிங் தான் ஷாம். ஷாமில் போகிறாரில்ல, உமர்லியானு போகிறாரில்ல, வியாபாரம் கூட்ட எடுத்துகிட்டு போகிறாங்களே. ரசூல்லா கூட இந்த முகமது படத்தில் வரும்போது கடல் வருது பார்த்தியா, மீன்லாம் வருது இல்லை, அது என்ன? அது அந்த ஊர் தான். இப்போ அந்த கடல் பகுதியில் கொண்டு போய் அங்கே கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான்? யூரோப்புக்காரன் வாங்கிட்டு போய் அங்கேருந்து அவன் கப்பலில் எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் பிரித்து ரஷ்யாவுக்கு எல்லா பக்கம் அதை அனுப்பிச்சு விட்ருவான். அது எல்லாமே குளிர் பிரதேசம், அங்கே விளையாது. அங்கே குளிர். இன்றைக்கும் இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு.